இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 3 19th எபிசோட் தான் பார்க்க போறோம். அகாஷி ரகுசான்ல ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மயாசுகிங்கிற பையனை போய் மீட் பண்ணிட்டு, நீயும் நானும் ஒரே பாஸ்கெட்பால் டீம்ல தான் இருக்கிறோம், உனக்கு என்ன தெரியுமாடா அப்படின்னு கேட்டா அந்த மயாசுகிக்கு ஆச்சரியம். தோடா பாஸ்கெட்பால் டீம்ல இருக்கிற யாருக்குமே நான் ஞாபகம் கூட இருக்காது, நீ என்னன்னா ஞாபகம் வச்சு என்ன தேடி வந்து பேசியிருந்திருக்கே, ஆச்சரியம் தான் சொல்லும் போது, ஆமா அதுக்காக தான் உன்னை தேடியே வந்திருக்கேன், உனக்கு ஒரு ஃபேண்டம் 6th மேனா இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது, ஓ ஃபேண்டம் 6th மேன்னா இந்த டைகோ மிடில் ஸ்கூல்ல இருந்தாங்களே அந்த மாதிரியா, ஆனா அது ரூமர்ல நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா என்னன்னு சொல்லி அந்த மயாசுகி கேள்வி கேட்க, அது உண்மைதான், நான் உன்ன மாதிரியே ஒரு பையன் இதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணியிருந்திருக்கேன், பட் அவன மாதிரி நீயும் இருக்கிற, இன்னும் சொல்ல போனா அவனை விட நீ பெட்டரான ஒருத்தனா இருப்ப, ஆகையால் ரகுசானோட ஒரு ஃபேண்டம் 6 நீ இருக்கிறியாடா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி இருந்திருப்பான், ஏன்னா வெறும் பாசிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தா அதுல என்ன ஃபன் இருக்கும், எனக்கு ஒரு விஷயம் பண்றதுக்கு பிடிக்கல, ஒரு விஷயம் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபைங்கா இல்லைன்னா அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது, இதை கேட்ட அகாஷி இன்னுமே ஜாலியா இருந்திருப்பான். ஓஹோ அவ்வளவு விஷயங்கள் இருக்கா, அப்படின்னா நீ தானே எனக்கு வேணும்னு சொல்லி டீம்ல இருந்திருப்பான். தோட அந்த ஸ்கூலுக்கு போன உடனே குரோக்கோ மாதிரி இன்னொரு பிளேயரை வளைச்சு போட்டு இருந்திருக்கான் போலயே அப்படின்னு அவனே யோசிக்க, பசங்க எல்லாரும் அந்த மயாசுகி கிட்ட சூப்பரா பாஸ் பண்ண மாமே அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணாலுமே, நீ தேங்க் பண்ணுங்கிற தேவை கிடையாது, ஏன்னா நான் உனக்காக இந்த பாசஸ் எல்லாம் மேக் பண்ணல, இந்த பாஸ் மேக் பண்ணும்போது ஒவ்வொரு இடம் இந்த பாஸ் சக்சஸ்ஃபுல்லா பாயிண்டா கன்வெர்ட் ஆகும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு, அதனால நான் மேக் பண்றேன்னு சொல்லியிருப்பானா. அப்ப பெஞ்சில் உட்காந்துருக்க பசங்க எல்லாரும் மேபி அவன் வந்து குரோக்கோ மாதிரியே ஆடுறான் அப்படின்னா குரோக்கோவை இறக்கி விட்டா குரோக்கோவால அவன் எப்படி ஆடுறான் அப்படிங்கறத பிரேக் பண்ணி அவனை தடுக்க முடியுமே அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கு கோச் ரிக்கோ அது நடக்குமா இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தா மேட்ச்ல மிட்டோபி சீனியர் அந்த மயாசுகிய வேற யாருக்கும் பாஸ் பண்ண விடாத மாதிரி பிளாக் பண்ணி ஆடுறாரு, பாஸ் பண்ண முடியலன்னா என்ன நான் ஸ்கோரே பண்ணுவேன்னு அவன் பாயிண்ட் எடுக்கிறான். அதே பதில் தான் மேபி குரோக்கோவால அந்த மயாசுகியோட மிஸ்டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ண முடியலாம், பட் அதுக்குன்னு அவன் கூட 1-to-1 எதிர்த்து நின்று அவனோட பாலை தடுக்கிற அளவுக்கு குரோக்கோக்கு திறமை இல்ல. குரோக்கோ பையன் நம்ம மூஸை பார்த்து எப்படி ஸ்டன்னா இருந்திருக்கான்னு அந்த மயாசுகி பார்த்தா, நம்ம குரோக்கோ அவனுக்கு முன்னாடி இருந்து அவனையே தான் பார்த்துட்டு இருக்கிறான், தன்னை அப்சர்வ் பண்றான் அப்படிங்கறத மயாசுகி உணர்றான். சோ மறுபடியும் கேமோட ஃப்ளோவை மாத்துறதுக்காக அந்த ஃபுரியாட்டான ஒரு பையன் இருந்தால அவனை இறக்கி விட்டு இருந்திருப்பாங்களா, சேரினோட டீமுக்கு மண்டை இது குழம்பிருச்சாடா அப்படின்னு தான் யோசிப்பாங்க, ஏன்னா ஒரு புலப்பூச்சி கொண்டு போய் சிங்கத்துக்கு முன்னாடி நிக்க வச்ச மாதிரி இருக்கு. அப்ப அந்த நெபுயான்னு சொல்லி ஒரு மசில் மேன் ஒருத்தர் இருந்தான்ல, அவன் நம்ம கியோசி சீனியர் கிட்ட, என்னடா அவனால பேர்லி நிக்க கூட முடியல, எதுக்கு தேவையில்லாம அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை எங்களுக்கு எதிராக ஆட விடுறேன்னு கேட்டதுக்கு, எங்க டீமை பத்தி இவ்வளவு அக்கறைப்படுறதுக்கு ரொம்ப நன்றி, இருந்தாலும் எல்லாத்தையும் காரணத்தோட தான் பண்ணியிருந்திருக்கோம்னு சொல்லும் போது, நேரா அகாஷிக்கு எதிராக தான் சார்ஜ் பண்றதுக்காக அந்த ஃபுரியாட்டா பையன் போறானா. அகாஷிக்குலாம் அந்த ஃபுரியாட்டா ஒரு விஷயமே கிடையாது, ஈஸியா பாஸ் பண்ணி போனாலுமே அங்க அகாஷியா மொத்தமா போட்டு ரவுண்டு கட்டுறானுங்க. சோ ஆகையால் அகாஷியால அவனோட ஆங்கிள் பிரேக்கை அங்க யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஆங்கிள் பிரேக்குங்கிற அந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், அது இருந்தா மட்டும்தான் ரொம்ப வேகமா அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகி ஆப்போனன்ட்ஸை ஆஃப் பேலன்ஸ் பண்ண முடியும். பட் போட்டு மொத்தமா சூழ்ந்து தானுங்கன்னா அதை பண்றதுக்கான ஸ்பேஸ் அங்க இருக்காது, இருப்பினும் ககாமியை தாண்டி போறதுக்கான திறமை இருக்கு. சோ அங்க பாயிண்ட் எடுக்க போக ககாமி அதை தட்டி விடுவான், ஆனா ரீபவுண்ட் ஆன பாலை ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுவானுங்க. மறுபடியும் மேட்சை பார்த்துட்டு இருந்த டோவோட சில பசங்க எல்லாம், ஆமா இவனுங்க விளையாடுறதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை தூண்டில மாற்ற ஒரு புழு மாதிரி பயன்படுத்துறதான் பிடிக்கல அப்படின்னு பேசினா, அதே மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் அந்த மயாசுகிங்கிற பையனும் இருப்பான், அவனும் அந்த ஃபுரியாட்டாவை பிளாக் பண்றதுக்காக தான் நிப்பானா. சரி சரி அந்த கைஜாவோட பசங்களுக்கு எதிராக ஆடும் போதே இவனை சும்மா தான் யூஸ் பண்ணிருந்தானுங்க, உப்பையும் சும்மா தான் வச்சிருந்திருப்பாங்க, இவன் மேல போக்கஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னா அங்க இருந்து நகர்ந்து வந்தா நேரா ஃபுரியாட்டாக்கு ஒரு பால போடுறாங்க, அது அந்த மயாசுகி எதிர்பார்க்கல. உடனே ஃபுரியாட்டா அங்க பாயிண்டையும் ஸ்கோர் பண்ண, அடுத்தது அகாஷியை எதிர்த்து போய் நிப்பானா, ஆனா அகாஷியோட ஆங்கிள் பிரேக் அவன் ஈஸியா பாயிண்ட் எடுத்துருவான். உடனே ரகுசான ஒரு டைம் அவுட் கேட்டு இருந்திருப்பானுங்க. சோ இப்போதைக்கு டிஃபென்ஸ் ஆடாம அஃபென்ஸ் ஆடுவோமா அப்படின்னு பேசிட்டு இருக்க, அந்த ஃபுரியாட்டாங்கிற பையனுமே மேட்ச் ஆடின அந்த பிரஷர்ல அதுக்கு மேல அவனால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி தெரியுது, வேற யாரோ உள்ள போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இன்னொரு ஃபர்ஸ்ட் இயர் பையனும், ஓகே ஃபுரியாட்டாவே ஆடிட்டான் அப்படின்னா கமான் என்னாலேயே முடியும், நானும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல, ஹியூகா தான் அப்படியா சொல்லலாம் வா போகலாம் அப்படிங்கும்போது சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவானா. இப்போதைக்கு நம்ம பசங்களும் முடிஞ்ச அளவுக்கு அஃபென்ஸ்ல தான் ஆடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க, பாயிண்ட் எடுக்கணும்னு. அட்டாக்கிங்க ஆரம்பிச்சு விடுறது அந்த லியோ பையனா தான் இருக்கும், அவன் ஒரு 3 பாயிண்டரை எடுக்க தோட எவ்வளவு ஸ்மூத்தா ஸ்கோர் பண்றான் இல்லன்னு நம்ம கேப்டன் ஹியூகா முதல்ல அதை அட்மையர் பண்ணுவாரு, இருந்தாலும் அவனை ஒரு ரோல் மாடலா பாக்குறதுக்காக இங்க நான் மேட்ச் ஆடுறதுக்கு வரலன்னு நம்ம கேப்டன் ஹியூகாவுமே லைக் அங்க இன்னொரு 3 பாயிண்டரை ஷூட் பண்றாரு, அவரு ஷூட் பண்ணா திருப்பி இந்த லியோங்கிறவன் ஷூட் பண்றான், லியோ ஷூட் பண்ணா திருப்பி நம்ம கேப்டன் ஹியூகா ஷூட் பண்றாப்ல, திருப்பி இன்னொரு ஷூட் பண்ண வரும்போது அந்த லியோ அந்த பாலை தடுத்துருவான், அதுக்கப்புறம் அகாஷி எடுத்துட்டு வர திருப்பி லியோட கையில தான் இருக்கும். எவ்வளவுதான் நம்ம கேப்டன் ஹியூகா முயற்சி பண்ணாலும் அங்க அந்த லியோ கரெக்டா ஷூட் பண்ணதான் செய்யறான், ஆனா திருப்பியும் கேப்டன் ஹியூகா பாலை எடுத்துட்டு வர
நம்மளால ஜெயிக்க முடியுமா என்ன இந்த அளவுக்கு ஆடுறானுங்கன்னு சொல்லி கேப்டன் ஹியூகாவுக்கு ஒரு பெரிய மனக்குழப்பம் வர ஆரம்பிக்க மறுபடியும் அந்த லியோ தடுக்கிறதுக்காக வரான். ஆனா இந்த தடவை பாஸ் மேக் பண்ணி அங்க ககாமி பையன் பாயிண்ட் ஸ்கோர் பண்றானா. அதுவே லியோவும் ஆகாஷ் கிட்ட ஓகே ஃபைன் தேவையான மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு, கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்ல மறுபடியும் லியோவோட கையில பால் இருக்கும். அவன் அங்க ஒரு ஃபேக் பண்ணிட்டு ஸ்கோர் பண்ணலான்னு போகும்போது கேப்டன் ஹியூகா ஃபவுல் மேக் பண்ணிடுறாரு. சோ இப்பதான் ஒரு 3 பாயிண்ட் ஷூட்டர் வேற எடுத்தான். சோ இந்த ஒரு ஃபவுல் ஒன்னு அப்படின்னா இன்னொரு ஃப்ரீ த்ரோ அப்படின்னா என்ன மொத்தமா 4 பாயிண்டா போச்சு போ அப்படின்னு நினைக்க லியோ அழகா அந்த ஃப்ரீ த்ரோவையும் பாயிண்டா கன்வெர்ட் பண்ண நம்ம கேப்டன் ஹியூகாக்கு மாரலி சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா அவன் டென்ஷன்ல இருக்கிறான். அவ்வளவு நேரம் ரீபவுண்ட் ஆகிற பாலையும் அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு இருந்த கியோஷி சீனியர் அட்டாக்கிங் மோடுக்கு போறாப்ல அந்த நெபுயாங்கிறவன் தான் கியோஷி சீனியரை தடுக்கிறதுக்காக இருப்பானா. நான் இவ்வளவு மசில் ஏத்துனதுக்கு காரணம் கண்டிப்பா உன்னை தோக்கடிக்கிறதுக்காக தான்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவன் பாலையும் தடுக்கிறான். ஏய் உனக்கு ஞாபகம் இல்லையாடா, உன்னை கண்டிப்பா நான் பழி வாங்குவேன்டா அப்படின்னு நெபுயா சொல்லிட்டு இருக்க மகனே நீ யாருன்னு எனக்கு தெரியுது, ஆனா நீ எதுக்கு என்ன பழி வாங்கணுங்கிற மாதிரி தான் கியோசியோட ரியாக்ஷன் இருக்கும். அப்பதான் சொல்றான் மிடில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இயர் அன்னைக்கு ஏதோ ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஆடி இருந்திருக்காங்க போல. சோ அதுல நம்ம கியோசி சீனியரோட டீம் இவங்களை தோக்கடிச்சிருக்காங்க. வெறும் பவரை வச்சுட்டு மட்டும் உன்னால ஜெயிக்க முடியாது, ஆனா உங்ககிட்ட திறமை இருக்கு, உன் திறமை எல்லாத்தையும் நீ ஷார்பன் பண்ணினா கண்டிப்பா உன்னால ஒரு நாள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு இந்த நெபுயா சூஸ் பண்ணதான் அவனோட மசிலை ஏத்துறது. அதிகமான மசில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னை தோக்கடிக்க முடியுங்கிற ஒரு மைண்ட் செட் அவன்கிட்ட இருக்கும். அவன் பேசாத வேணா ஏதோ பைத்தியகாரத்தனமா இருந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த நெபுயாங்கிறவன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளா இருப்பான். ரொம்ப ஈஸியாவே தொடர்ந்து 3 தடவை கன்சிக்வெண்டா அவனே ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பான். அந்த கோட்டாருங்கிற பையனும் கிடைக்கிற கேப் எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க அந்த மயாசுகி தான் எல்லாருக்குமே ஸ்கோர் பண்றதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். நம்ம குரோக்கோ பையன் மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு சேரினோட சீனியர் பசங்களும் அங்க டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்ப இதை பார்த்த டோவோட கேப்டன் குரோக்கோ அண்ட் ககாமி இந்த டுவோங்கிறது ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான டுவோவா இருக்கலாம். இருப்பினும் அவங்க 2 பேரும் சின்ன பசங்க தான், அவங்களால மட்டுமே மேட்சை ஃபுல்லா கேரி பண்ண முடியாது. ஆனா அவங்க 2 பேரும் மேட்ச்ல கரெக்டா இருக்கிறதுக்காக ஆடுறதுக்காக டீமை சப்போர்ட் பண்ற விதமா 2 கால் மாதிரி ஹியூகா அண்ட் கியோஷி இருக்கிறாங்க. அவங்கள ஓவர் கம் பண்ணிட்டாலே சேரினோட 2 மிகப்பெரிய தூண்களை ஓவர் கம் பண்ண மாதிரி. ஈவன் இப்ப கூட புதுசா ஒரு பையனை உள்ள இழுத்திருந்தாங்கல்ல, அவனால அதுக்கு மேல அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியல, சொதப்ப ஆரம்பிக்கிறான். வேற வழி இல்லாம மிச்சம் இருக்கிற இன்னொரு பையனை களத்துல இறக்குவாங்களா. இத பார்த்து அந்த வக்காமத்துங்கிற பையன் கத்திக்கிட்டு இருப்பான். ஏன் சரின்னு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, வெறும் பிளேயர்ஸ் மட்டும் மாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க என் காதுல ஏன்டா கத்துற போய் அவங்க கிட்ட சொல்றான்னு அவங்க கேப்டன் திட்டிட்டு இருப்பான். ரீகோக்கு ஒரு கோச்சா இருந்து என்ன பண்றேனே தெரியாம செம்மையா குழம்பி போயிருப்பாங்க. அப்ப அந்த மயாசுகிங்கிறவன் ஆகாஷிக்கு ஒரு பாலை செட் பண்ணி கொடுக்க ஆகாஷி உயரமா குச்சி அங்க ஆலை லூப்னு சொல்லி ஒரு மூவ் ஒன்று இருக்கும், அதை புல் ஆஃப் பண்ணுவானா. இதோட ஆகாஷியால இவ்வளவு உயரமா குதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆவாங்க. கூடவே ககாமியை பார்த்து என்னப்பா உன்ன மாதிரி உயரமா இருக்கிற பிளேயர்ஸுக்கு மட்டும் தான் அந்த மூவ் நினைச்சிட்டு இருக்கிறியா, நான் நினைச்சு எப்போ வேணாலும் பண்ணுவேன், ஆனா சில டைம் நான் பண்ணாம கூட இருப்பேன் அப்படின்னு சொல்ல சரின்னு மேட்சை கம்ப்ளீட்டா விட்டுட்டாங்க. அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவங்களோட பாயிண்ட்ஸ் இருக்கும். 2 குவார்டரோட எண்டில் 62-37 சொல்லி கிட்டத்தட்ட 25 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல ரகுசான் லீட்ல இருக்க அங்கே இந்த ஒரு எபிசோடைய முடிக்கிறாங்க. ஸோ யா, தேங்க்யூ.